ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பசங்களுக்கு நாளையிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் இப்போவே ஸ்டடி ஹாலிடே விட்டுட்டாங்க. காலையில் அதனால் 7 மணிக்கு தான், எந்த டென்ஷனும் இல்லாமல் 7 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சதும் எப்பவும் போல் ஆயில் புல்லிங் பண்ணிகிட்டே பின்னாடி செடிகளெல்லாம் சுற்றி பார்த்துட்டு, அடுத்தடுத்து என்ன பழம் ரெடி ஆகிட்டுருக்கு மரத்தில்னு சொல்லி சும்மா பார்த்துட்டே இருந்த செடிங்களை. டீ காஃபி குடிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது நிறுத்துறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. அதனால தான் டெய்லி ஏதாவது ஆம்லா ஜூஸோ இல்லை ஏதாவது ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் ஏதாவது மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு இருப்பேன். அந்த மாதிரி இன்றைக்கி கருவேப்பிலை தான் எடுத்திருக்கேன். கருவேப்பிலையை தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அதோடு கொஞ்சம் நெய் சேர்த்து காலையில் குடிப்பேன். இதை அடுப்பில் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் போயிட்டு அப்படியே வீட்டெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பெருக்கிட்டு வந்துடலாம், இதுக்குள்ளேயே வீட்டை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இதை அடுப்பில் வச்சுட்டு வீட்டை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வீடா இல்லை டஸ்ட் குடோனான்னு எனக்கு தெரியல. தினமும் பெருக்கினாலும் அவ்வளோ டஸ்ட்டு வந்துட்டே இருக்குது. இது எங்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படியா இல்லை உங்கள் வீட்லேயும் இப்படி தானான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையில் இந்த டைமுக்கு போனால் விட்டமின் டி கிடைக்குமான்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு மார்னிங் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஏர் கிடைக்கணுன்றதுனால மாடியில் போயிட்டு ரிலாக்ஸ்டாக அந்த கருவேப்பிலை தண்ணியை குடிச்சிட்டு வந்தேன். காலையில் லேட்டாக எழுந்ததுனால எக்ஸசைஸ் பண்ண பெருசாக டைம் இல்லை. எதுவும் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்றதுனால ஸ்கிப்பிங் மட்டும் ஒரு 100 டைம் பண்ணேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொண்டக்கடலையும் சிவப்பரிசி புட்டும் தான் செஞ்சுருந்தேன். பசங்களும் எப்பவும் போல் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிற மாதிரி அவங்களும் ஜாலியாக குளிச்சுட்டு வந்துட்டாங்க. டெய்லி காலையில் எழுந்தோடனே குட் மார்னிங் சொல்கிறானோ இல்லையோ என் பையன் இன்றைக்கி என்ன சமையல்னு தான் ஃபஸ்ட்டு கேட்பான். செஞ்சிங்கன்னா ப்ரௌன் சக்கரை போடாதீங்க, ஒயிட் சக்கரை போடுங்க, அப்போ தான் நல்லா இருக்கு. ப்ரௌன் சக்கரை ஒயிட் நல்லது இல்லையா உடம்புக்கு? பார்த்தீங்களாப்பா, ஒயிட் நல்லது இல்லை தான், ப்ரௌன் அதை விட நல்லது இல்லையே. பார்த்தியா? ஆமாம். சரி போ, ட்ரெஸ் போடு. இந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் புட்டு கடலைக்கறி செஞ்சுட்டு போயிடுறது. எப்போயாவது நம்ம செய்யாமல் விட்டோம்னா இந்த மாதிரி சுகர் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. சரி, எப்போயாவது ஒரு நாள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பார்க்க வேணான்றதுனால இன்றைக்கி அவன் கேட்ட மாதிரி ஒயிட் சுகரே போட்டு கொடுத்துட்டேன். என் பசங்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, கரெக்டாக பண்ணுறாங்களோ இல்லையோ அவங்க வேலையை மோஸ்ட்லி அவங்களே செஞ்சுருவாங்க. எதுக்குமே பெருசாக என்னை டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு பக்கம் குக்கிங்கை முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே சைட் பை சைட் ஃப்ரெஷ் ஆகிட்டோம். 8:30 எப்போவுமே ஸ்கூலுக்கு கிளம்பிடுவோம். அதுக்குள்ளேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா 9:30 ஆகிடுச்சு. பரவாயில்ல, ஒரு நாள் லீவு அதை யூஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 9:30 ஆகிடுச்சு. எப்போவுமே மார்னிங் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக எடுத்துக்க பார்ப்பேன். ஏன்னா அப்போ தான் அந்த டேவே நம்ம ஹெல்த்தியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்றது மைண்டில் இருக்கும். அதுக்காக தான். பசங்க எப்போவுமே ப்ராப்பராக அழகாக சாப்பிட்றாங்களேன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்கள வேணான்னு சொல்லுவாங்க, நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பெருசாக தெரியறதில்ல. இருந்தாலும் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் உள்ளே போகுதில்ல அவங்க சாப்பிட்றாங்களேன்றது ஒரு ஹாப்பினஸ் தான். அவங்க கீழே சிந்தினதை அவங்களே க்ளீன் பண்ண சொல்லிவிட்டு நாளைக்கு எக்ஸாமுக்கு கொஞ்சம் படிக்க சொல்லி டெஸ்ட் மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்டு அடுத்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உட்கார வைக்கும்போது மட்டும்தான் ப்ராப்பராக உட்காருவாங்க. அதோடு நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் படிப்பாங்க. இவங்கக்கிட்ட உட்காந்து நமக்கு வேலையே ஆகாதுன்றதுனால சரி சிம்பிளாக இன்றைக்கி சமையலை முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு அரிசி ஊற வச்சுட்டேன். சாம்பாருக்கு இன்றைக்கி வெறும் காய் இல்லாமல் மிளகா கிளி சாம்பார் தான். பருப்பெல்லாம் ஊற வச்சு அடுத்தடுத்த வேலையும் சைட் பை சைட் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம அடுப்பில் பருப்பையும் ரைஸையும் வச்சுட்டு கூடவே வாஷிங் மிஷினில் துணியும் போட்டுட்டேன். ரொம்பவே சிம்பிளான வேலையாக தான் எடுத்துக்கிட்டேன். நான் பசங்க இருக்கும்போது ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கக்கூடாதுன்றதுனால ரொம்ப வேலையை மினிமலாக தான் வச்சுப்பேன். நேற்று நிறைய மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கோலா மீன் சொல்லிட்டு நான் இது சாப்பிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அந்த மீன் நேற்று தான் கிடச்சிதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நேற்று மீன் குழம்பெல்லாம் வச்சுட்டு மீதி மீனை மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி சாம்பார் வச்சுட்டு அந்த மீனை மட்டும் கொஞ்சம் வறுத்துக்கிட்டேன். சைட் பை சைடு அப்படியே துணியெல்லாமும் எடுத்துகிட்டு போயிட்டு மாடியில் காய போட்டுட்டேன். சேர்கிற சாமானை கொஞ்சம் கொஞ்சமாக அப்பயே வாஷ் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு பெருசாக வேலை கஷ்டம் தெரியலை. ஆல்மோஸ்ட் சமையல் பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிக்கு எல்லாமே சமையல் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ரொம்ப அறக்க பறக்கெல்லாம் செய்யலை, ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் செஞ்சுருந்தேன். தண்ணி குடிப்பீர்களா? அது எப்படின்னு தெரியல, படிக்க உட்கார வைக்கும்போது மட்டும்தான் இவங்களுக்கு தண்ணி தாக எடுக்கும், பாத்ரூம் வரும், இதுன்னுவாங்க அதுன்னுவாங்க. எல்லா வீட்லேயும் இந்த கதை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சு. பசங்களுமே ஓரளவுக்கு டெஸ்ட்டெல்லாம் கரெக்டாக எழுதி தான் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருந்த வேலையும் கூட உட்காந்து
நானும் அவங்கள கரெக்ஷன்லாம் பண்ணி கொடுத்தேன். இதுக்கப்புறமா லன்ச் டைம் தான். கரெக்டாக சாப்பிட்ற டைமுக்கு அவங்க அப்பாவும் இன்றைக்கி வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு இன்றைக்கி மதியம் வரைக்கும் இதான் என்னோடய ரொட்டீனாக போச்சு. அவ்வளோதான். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு மொபைலை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன நேப் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி இப்படி தான் என்னோடய டே போச்சு. ஆனால் டெய்லி இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸ்கூல் இருக்கும்போது வேறு மாதிரி ரொட்டீன் மாறிட்டே இருக்கும். இன்றைக்கி இவ்வளோ டைம் இருந்ததுனால தான் நான் இவ்வளோ ரிலாக்ஸாக இந்த வீடியோவை என்னால் எடுக்க முடிஞ்சுது. இனிமேல் இதே மாதிரி அதிகமான வீடியோஸெல்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.